வணக்கம். இன்று நாம் சொல்லப்படும் முக்கிய கட்சி நாம் தமிழர் கட்சி. இதில் தமிழ் தேசியம், ஜாதி மதம் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டு தமிழர் அப்படிங்கிறத மட்டும் கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தமிழர் தான் இந்த தமிழ்நாட்டை ஆளணும் அப்படிங்கிறதுல ஒரு முக்கியமாக கொண்டு வராங்க. சுற்றுப்புற சூழல் இயற்கை பாதுகாப்பு, இதில் நெடுஞ்சாலை, அதே மாதிரி தொழிற்சாலை வளர்ச்சி, இது எல்லாம் இருந்தும் கூட சுற்றுப்புற சூழல் பாதுகாக்கப்படணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமாக இருக்காங்க. இதில் நீர்வளம், விவசாய நிலங்கள் காப்பாற்றுதல் அப்படிங்கிறதுல அவங்க அதிகமாக இயற்கை பாதுகாப்பில் கொஞ்சம் அதிகமாக அக்கறை காட்டுறாங்க. விவசாய முன்னேற்றத்தில் விவசாயத்தை தான் முதன்மை துறையாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல சொல்கிறாங்க. நாட்டு விதைகள், இயற்கை விவசாயம் ஊக்குவிப்பு, இவைகளை முக்கியமாக கொண்டு வராங்க. ஊழல் எதிர்ப்பு, அவங்க அரசியலில் வெளிப்படைத்தன்மை இருக்கணும், ஊழல் இல்லாத ஆட்சி தான் கொண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. அதே மாதிரி சமூக சமத்துவம், சாதி மத பேதம் இல்லாத ஒரு சமூகம் கொண்டு வரணும், பெண்கள் மற்றும் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் இருக்கணும் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அப்புறம் இவங்க சம்மந்தப்பட்ட குறைகளும் விமர்சனங்களும் இருக்குது. அது என்னென்னு கேட்டதுன்னா, அது இதுவாக இவங்க பேச்சுக்கு தான் சரியாக இருக்குமே தவிர இதெல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வர முடியாது அப்படிங்கிறது மக்களுடைய ஒரு சிலர் விமர்சனம் கொஞ்சம் இருக்குது. தேர்தல் அதிகமாக இது இன்றைக்கி வரைக்கும் ஒரு வெற்றி வகை சூடவில்லை. அவங்க அதிக வாக்குகள் பெற முடியாத அளவுக்கு இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது மக்களிடையே இவங்களுடைய கருத்துக்கள் வரவேற்பு இல்லையா, இல்லை உடனடியாக அந்த மாறுதல் கொண்டு வர்றதுக்கு மக்கள் விரும்பலையா அப்படிங்கிறது தெரியல. தீவிர கருத்துக்கள், தேசியவாத அணுகுமுறையை தீவிரமாக கொண்டு போகிறாங்கங்கிறதுனால மக்கள் அதை கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட சமூகங்கள் இவங்களுடைய கருத்துக்களில் விலகக்கூடும், அதை இவங்களாக விலக்கி வச்சுருவாங்கங்கிற மாதிரி பேசப்படுது. அப்படியெல்லாம் ஒன்றும் தெரியல, பார்ப்போம். வெற்றி பெற்று வரும்போது அவங்க என்ன பண்ணுறாங்கிறது பார்த்திங்கன்னா, பொருளாதார திட்டங்கள் தெளிவின்மை, அவங்க பொருளாதார திட்டம், வேலை வாய்ப்பு, தொழில் வளர்ச்சி, இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக அவ்வளோக்கா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் அவங்களுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடித்தல், முதன்மை தமிழை இந்த தமிழகத்தில் அரசை அமைத்தல், முதன்மையான தமிழ் அரசு அப்படி கொண்டு வரணுங்கிறாங்க. மாற்று அரசியல் உருவாக்கம், மற்ற கட்சிகளை காட்டிலும் பாரம்பரிய கட்சிகளுக்கு மாற்றாக தன்னை நிலைநிறுத்தல் அவங்க கொண்டு வராங்க. இளைஞர் ஆதரவு பெருக்கம், இளைஞர்களை அதிகமான முறையில் ஈர்த்து ஒரு புதிய தலைமுறை உருவாக்குறது அப்படிங்கிற மாதிரி அவங்க கொண்டு வராங்க. அப்புறம் தமிழர் உரிமைகள் பாதுகாப்பு, அதில் மொழி நலம், வேலை வாய்ப்பு, இது எல்லாத்துலேயும் முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒரு தமிழ் தேசியத்தின் ஒரு அடையாள கட்சியாக இருக்கணும் அப்படிங்கிறத